ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். இன்னைக்கான மாரல் ஸ்டோரி என்னன்னு நம்ம பார்க்கலாமா? முன்னொரு காலத்துல ஒரு துறவி வாழ்ந்துட்டு வராரு. அவரு ஒரே இடத்துலயே தங்காம ஒவ்வொரு நாளும் நடைப்பயணமா ஒவ்வொரு ஊருக்கா போறதும் அங்க இருக்க கோயில்களை தரிசனம் பண்றதும் அவருடைய வழக்கம். அப்படி ஒரு நாட்டோட தலைநகரத்தோட அந்த சாலையில அவர் நடந்துட்டு இருக்காரு. நடக்கும்போது அவர் கால் கிட்ட ஒரு காசு தட்டுப்படுது. அந்த காசை எடுத்து பாக்குறாரு. அவர் ஒரு துறவியா இருக்கிறதுனால தனக்கு அந்த காசு தேவையில்லை. சோ வேற யார்கிட்டயாவது அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தன்னோட கையில அதை வச்சுக்கிறாரு. அன்னைக்கு நாள் முழுக்க அந்த நகரத்தோட எல்லா தெருக்குள்ளயும் நடக்கிறாரு. ஆனாலும் அது தேவைப்படுற யாரையும் அவர் பார்க்கல. அன்னைக்கு இரவு தனக்கு கிடைச்ச ஒரு இடத்துல தங்கி ஓய்வு எடுத்துக்கிறாரு. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் எப்பயும் போல தன்னோட நடைப்பயணத்தை தொடங்கிடுறாரு. நடந்துகிட்டே இருக்கும்போது எதிர்ப்புறமா அந்த நாட்டோட ராஜா வராரு. அவரு படை பரிவாரங்களோட வராரு. இன்னொரு நாட்டுக்கு, தன்னோட அண்டை நாட்டுக்கு அவர் போர் தொடுக்க போயிட்டு இருக்காரு. சோ தன்னோட படை பரிவாரங்களோட அவர் ஒரு யானை மேல வராரு. இப்போ அந்த ராஜா துறவி நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே தன்னோட படைய நிறுத்த சொல்றாரு. யானை மேல இருந்து கீழே இறங்கி வந்து துறவி கிட்ட கேக்குறாரு, நான் இந்த மாதிரி முன்னொரு நாட்டோட போர் தொடுக்க போறேன், எனக்கு அந்த போர்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப துறவி வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அப்புறம் தன்னோட கையில இருந்த அந்த காசை அந்த ராஜா கையில கொடுக்கறாரு. இப்ப ராஜாக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடு. யோசிக்கிறாரு, நம்ம கிட்ட இல்லாத செல்வமா? இந்த நாடே நம்மளோடதுதான். எவ்வளவு பேருக்கு நம்ம தான் கொடுத்து உதவிக்கிட்டு இருக்கோம். இப்ப கூட இன்னொரு நாட்டு மேல போர் தொடுக்க போறோம். ஆனா துறவி என்னன்னா இந்த ஒரே ஒரு காசை நம்ம கையில கொடுக்கறாரே அப்படின்னு யோசிக்கிறாரு. அவரால அதுக்கு மேல யோசிக்க முடியல. அந்த துறவிக்கிட்டயே கேக்குறாரு, என்கிட்ட இல்லாத செல்வங்களே இல்ல, ஆனா நீங்க என்னன்னா இந்த காசை என்கிட்ட கொடுக்கறீங்க. நான் போர்ல ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் தானே உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு துறவி கிட்ட கேக்குறாரு. இப்ப அதுக்கு துறவி சொல்றாரு, நான் நேத்து இந்த காசை உங்க சாலையோரமா, இந்த நாட்டோட சாலையோரமா எடுத்தேன். எனக்கு இது தேவையில்லாததுனால இந்த நாட்டுல தேவைப்படுற யாராவது இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நேத்து நாள் முழுக்க இந்த நகரம் ஃபுல்லா நான் நடந்து வந்தேன். ஒரு ஏழையை கூட என் கண்ணார பாக்கல. எல்லாரும் நல்ல செல்வ வளத்தோடையும் மன மகிழ்ச்சியோடையும் இந்த நாட்டுல இருக்காங்க. யாரும் இந்த காசை கொடுக்கற அளவுக்கு நான் ஒரு ஏழைய பாக்கல. ஆனா அது இப்போ உனக்கு தேவைப்பட்டிருக்கு, அதனால உன்கிட்ட கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அப்புறம் தன்னோட தவற புரிஞ்சுக்கிறாரு. அந்த போர் தொடுக்கிறத நிறுத்திட்டு திரும்ப தன்னோட போர் வேணான்னு சொல்லிட்டு தன்னோட அரண்மனைக்கு போயிடுறாரு. இப்ப இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம நம்மகிட்ட இருக்கிறதுலயே நாம மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கறதுதான். நம்ம கிட்ட இருக்கிறத விட்டுட்டு இன்னும் அதிகம் இல்ல இன்னும் பெஸ்ட தேடிக்கிட்டே போகும்போது நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை அனுபவிக்கிற வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நம்மிடம் இருக்கிறத விட அதிகம் இருப்பவங்களும் இருப்பாங்க, நம்ம கிட்ட இருக்கிற விஷயமே இல்லாதவங்களும் இருப்பாங்க. சோ எப்போதும் கம்பேர் பண்றத விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிறதுல நம்ம ஹாப்பியா இருக்கணும். பி ஹாப்பி ஃபார் வாட் வி ஹாவ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இத மாதிரியான நிறைய ஸ்டோரிகளை கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மாரல் ஸ்டோரியோட நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ.